வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எதை வச்சுன்னு பார்க்கலாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி ஸ்வீட் பார்த்திங்கன்னா அரிசியை வச்சு தாங்க செஞ்சுருக்கோம். அரிசி உருண்டை பிடிச்சிருக்கோங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. நம்ம வீட்டில் எப்படியும் அரிசி இருக்குங்க, அரிசி இல்லாமல் போகாது. ஸோ அரிசியும் இருக்குது, ஸ்வீட்டும் வச்சுருப்போம். அதை வச்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக நாம் இன்றைக்கி ரெசிபி செஞ்சிடலாங்க. உருண்டை பிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் ரைஸ் எடுத்துக்கலாங்க. அந்த 1 கப் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம 3 தடவையாக வறுத்துக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். உங்களுக்கு நிறைய போட்டுட்டிங்கன்னா நல்லா பொரியாது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் பாருங்கள். மெயினாக பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிற அரிசி எல்லாமே நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா பதமாக நம்ம பாருங்கள் பொரிஞ்சு வந்துருச்சு, கலரும் மாறலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வறுக்கணும். 1 கப் ரைஸை நீங்கள் 3ஆக போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நாம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சாச்சு. இது ஓகேங்க, நம்ம எல்லாமே வறுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதே கடாயில் நம்ம பாவு காய்ச்சிக்கலாங்க. 1 கப் ரைஸ் எடுத்துருக்கோம், அதுக்கு 3/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் எடுத்துக்கலாங்க. எந்த கப்பில் ரைஸ் எடுத்தாலும் சரி அந்த கப்புக்கு நீங்கள் 3/4 கப் அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டு பாவு பதம் ஆக்கணுங்க. மெயினாக பார்த்திங்கன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடுங்க, ஸ்மெல் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பாவு பதம் எப்படி பார்க்கலாம், இதில் பாவு பதம் ரொம்ப முக்கியங்க. ஸோ பாவு பதம் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் இந்த பாவை எடுத்து விட்டு பாருங்கள், உள்ளே தண்ணிக்குள்ளே விட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உருட்டினீங்கன்னா உருண்டையாக வந்துடணுங்க. அந்த பதம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பாருங்கள், உருட்டி எடுத்திங்கன்னா பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக நல்லா உருண்டையாக வந்துருச்சா. இந்த பதம் ஓகேங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அரிசி பிளேட்டில் இருக்குது. அந்த அரிசி எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வெல்லம் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பதம் கரெக்டாக வரும். வெல்லம் பத்தலைன்னா உங்களுக்கு அரிசி ஒட்டாமல் போயிடும். ஸோ அதனால் 3/4 கப் அளவு எடுத்துட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்குங்க நம்ம எடுத்ததுக்கு. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிட வேண்டாம். பாருங்கள், இப்போ நல்லாவே நம்மளுக்கு ஓகே ஆகிடுச்சுங்க, ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த ஸ்வீட்டெல்லாம் அரிசியில் பிடிக்கணுங்க. ஸோ அதனால தான் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் சாப்பிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப பதமாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு பிளேட்டில் நெய் தொடச்சி கொஞ்சமாக நெய் தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம அரிசி பாவு காய்ச்சணும் இல்லைங்க, அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், பதம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக பரப்பி விட்ருங்க. ரொம்ப சூடாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் லைட்டான சூட்டில் பாருங்கள், இந்த மாதிரி கைக்கு நெய் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கணுங்க. ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் வெதுப்பான சூட்டில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், நான் எல்லா உருண்டையுமே பிடிச்சி வச்சுட்டேங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க ஸ்வீட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம அரிசி வீட்டில் எப்படி இருந்தாலும் அரிசி இல்லாமல் இருக்காது நம்மளுக்கு. நீங்கள் இட்லி அரிசி எடுத்துக்கலாங்க, ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராகவே வரும் உங்களுக்கு. நீங்கள் ஒயிட் சுகர் கூட போட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.